வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 23. மன்மந்தின் விழிகளில் தென்பட்ட அவள் மீதான வெறி ஒரு கணம் நெறிமதியை கொள்ளையடங்க செய்தது. எதற்காக இவருக்கு இவ்வளவு கோபம் வருகிறது என எதிரே உள்ள குலத்தை வெறித்திருந்தவன் மீது கலக்கத்துடன் பார்வையை செலுத்தியவள் அவன் முகத்தின் ஆவேசம் இன்னமும் குறையாமல் இருப்பதைக் கண்டு கவலை கொண்டாள். இப்பொழுது இவரை எப்படி அமைதிப்படுத்தி இங்கிருந்து கிளம்புவது? கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் கழித்தே தன்னை மெதுவாக ஆசுவாசப்படுத்திக் கொண்ட மனு மனைவியின் புறம் திரும்ப அவள் சோர்வே உருவாக அமர்ந்திருந்தாள். மதி. தன்னிடம் விழிகளை உயர்த்தியவரிடம் இவன் மெல்ல, சாரி. எங்க? எதுக்கு மாமா என்றாள் இவள் புரியாமல். இல்ல, வெளியே சந்தோஷமா பொழுத கழிக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டு உன்னை மொத்தமா அப்செட் ஆக்கிட்டேன் என்றான் கணவன் வருத்தமாக. மெல்ல முறுவழித்தவள், பல உண்மைகள் வெளிவரும்போது இதெல்லாம் சகஜம் என கண் சிமிட்டை அவனை இலகுவாக்க முயன்றாள் மதி. அதன் பலனாய் தானும் புன்னகை பூத்தவனை யோசனையோடு ஏறிட்டவள், எனக்கு ஒரு சந்தேகம் மாமா என்றாள். என்ன? உங்களோட மனசு போல நான் தான் அதிகாரப்பூர்வமா உங்க மனைவி ஆகிட்டனே, அப்புறம் இன்னுமா எதுக்காக உங்களுக்கு இவ்வளவு கோபம் வருது? தெரியல மதி, உனக்கு என்ன பிடிக்காது, எப்போதுமே என்ன அரைச்சுக்கிட்டே இருக்க விஷயம்தான் அது. அதனால இந்த திருமணம் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நொடியுமே உள்ளுக்குள்ள ஒரு இனம் புரியாத பதட்டத்தோட தான் நான் கடந்து வந்தேன். அதை யார்கிட்ட வெளிப்படையாவும் பகிர்ந்துக்க முடியாது. கல்யாண நேரத்துல அது எல்லாருக்கும் மன உளைச்சல தான் கொடுக்கும். ஒரு வாரம் உன்னை பொண்டாட்டி ஆக்கிட்டேன், அத முழுசா நிம்மதியடைய விடையாம பாட்டி அப்பப்ப இந்த மாதிரி ஏதாச்சும் பேசவும் ரொம்ப கோவம் வந்துருது. அளவுக்கு அதிகமா நான் ரியாக்ட் பண்றேன், அது எனக்கு புரியுது. என் உணர்வுகளை என்னால கட்டுப்படுத்தவே முடியல. உன்னை இன்னொருத்தனோட பேச்சளவுக்கு கூட என்னால அத கற்பனையில கொஞ்சம் கூட சகிச்சுக்கவே முடியாது. கட்டுப்பாடு இல்லாம நடந்துக்கிறேன் என்றான் மீண்டும் உள்ளிருந்து கிளம்பும் தவிப்போடு. ஹரீஷின் திருமணத்தின் பொழுது பாட்டியின் உறவினர் குடும்பத்தின் முன்னால் தான் அமர வைக்கப்பட்டதும் அவன் வெகுண்டெழுந்த காட்சி தன்னால் நினைவு வர இவள் உதட்டில் முறுவல் பூத்தது. அவளையே கவனித்திருந்தவன், ஏய் என்ன சிரிப்பு என்று அதட்டியவாறு கண்களை இடுக்கினான். ஹரீஷ் அண்ணா கல்யாணம் ஞாபகம் வந்துச்சு என்றாள் மதி கள்ள சிரிப்புடன். முதலில் நெற்றையை சொருக்கிவிட்டு பின் அவனும் சிரிக்க, சரி, எப்படி உங்களுக்கு என் மேல இப்படி ஒரு காதல் வந்துச்சு என்றாள் மனைவி பெரும் வியப்புடன். ஒரு வகையில உன் அண்ணன் தான் உன்னை பத்தி பேசி எனக்குள்ள ஒரு ஆர்வத்தை தூண்டிவிட்டான் என்றவன் பல நாட்களுக்கு பிறகு அங்கே ஊருக்கு வந்த பொழுது நடந்த கதையை கூறினான். முகேஷ் கிளம்பினதுக்கு அப்புறம் எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் உன்னுடைய வளர்ந்த இளம் பெண்ணோட முகம் எனக்கு சரியா ஞாபகம் வரல. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அப்போதான் எனக்கு புரிஞ்சுது. உன்னுடைய பழைய வீம்பு, அப்போ உள்ள உன்னோட உருவம் எல்லாமே எனக்குள்ள ஒருவித ஆவலை கிளப்பிருச்சு. உன்னை பார்க்கணுங்கிற பகல்ல அலாரம் வச்சு தூங்கி எழுந்தேன் என்று நகைத்தவனை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாள் நம் பெண். ஆனா இன்னமும் நல்ல நினைவு இருக்கு மதி. உன்னுடைய பேச்சு குரல் வாசல்ல கேட்டதும் என்னையும் மீறி என்னோட உடம்புல ஒரு பரபரப்பு வந்துருச்சு. இது என்னடா வம்பா இருக்கு, வயசு பையன் மாதிரி உடம்புல ஏதேதோ வருதேன்னு எனக்கு இதய வேற ஒரு பக்கம் தடுமாறிடுச்சு. முகேஷ் சொன்னது மாதிரி என்னை பார்த்ததும் நீ திருன்னு முழிச்சல, எனக்கு உள்ளுக்குள்ள சிரிப்பு வரும் பொழுதே அதை மறைச்சு உன்னை சீண்டலான வெளியே அலட்சியமா பாத்துட்டு இருந்தேன். ஒரு புறம் இத்தனை நடந்தாலும் என் கண்கள் மட்டும் உன்னை ரகசியமா கீழ இருந்து மேல் வர நிதானமா படம் வச்சுட்டு இருந்தது. என்ன என்று இவள் குறுக்கிட்டு திணற, குறுக்க பேசாம அமைதியா நான் சொல்றது கேளு என அவளை அடக்கிவிட்டு மீண்டும் ரசனையுடன் தொடர்ந்தான் மன்வந்த். உன்னை அப்பதான் முறையா புடவையில பார்த்தேன். எவ்வளவு அழகா இருந்து தெரியுமா நீ. சின்ன வயசுல நம்ம சண்டைக்கிட்டப்போ அந்த சின்ன பொண்ணா இவனு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படமா சொல்லணும்னா உன்னை நல்லா சைட் அடிச்சேன் என்று கண்ணடித்தான். வெட்கத்தில் முகம் சிவந்தவள் அதை மறைக்க வேண்டி அவனை முறைத்து பார்த்தாள். அதை அலட்சியப்படுத்தியவனின் முகம் அடுத்து தீவிரமானது. உன்னை ஆசையா பார்த்திருக்கும் பொழுதே நீ முகத்தை சொல்லிச்சியா, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் உன்னுடைய பழைய கோபத்தை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இம்முறை எப்படியாவது உன்னை சமாதானப்படுத்தணும்னு தான் உன்னை தேடி வந்தேன். ஆனா நீ அங்க உன் ஃப்ரெண்டு கிட்ட என்ன ரொம்ப மோசமா கீழ் இறக்கி பேசிட்டு இருந்தல, அதை என்னால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல. உன் மேல அவ்வளவு கோவம் வந்துச்சு. இருந்தாலும் உன் குணம் ஓரளவு தெரியும்ல, இது உன்னுடைய பழைய பழிவரைன்னு நினைச்சு அமைதிப்படுத்திக்கிட்ட. செஞ்சுட்டு தப்புக்காக நீ எதுவும் என்கிட்ட மன்னிப்பு கேட்பியான்னு ஒரு எதிர்பார்ப்போட காத்துட்டு இருந்தேன். உன் பொறுமை எல்லாம் வீணு, அவெல்லாம் அடங்க மாட்டா. அந்த மாதிரிதான் மறுநாள் நைட்டோ முகேஷ் என்னை எடுத்தறிஞ்சு பேசின பாரு, அப்ப முடிவு செஞ்சேன் உன் கழுத்துல தாலி கட்டியே தீர்னது. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில தாலி வாங்கிட்டு வந்து உன் கழுத்துல கட்டி உன்னையும் சீண்டி விட்டேன்.
முதல்ல தடுமாறின நீ அடுத்து சொன்ன மாதிரியே கழட்டி வீசவும் மனசுல கொஞ்சம் வலி வந்துருச்சு. தன்மானம் தடுத்ததால உன் முன்னாடி எதையும் காட்டிக்காம வேகமா ஊரு கிளம்பிட்டேன் என்று கோவில் கோபுரத்தை வெறித்தான். அதுக்கப்புறம் ஆபீஸ் டைம் தவிர மத்த நேரத்துல தனிமையா இருக்கும் போதெல்லாம் என் நினைவுகள் முழுவதையும் நீதான் ஆக்கிரமிச்சிட்டு இருப்ப. உன் மேல முதல்ல வந்த கோபம் எல்லாம் நிதானமா யோசிச்சு பார்த்ததுல செழிப்பாதான் இருந்துச்சு. அதை விட என்கிட்ட நீ சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிட்டதை நினைச்சு நினைச்சு அப்பப்ப ரசிச்சுக்குவேன். அதுவரை தொட்டு பார்க்காத நம்மளுடைய போட்டோஸ் எல்லாத்தையும் தேடி எடுத்து உன்னோட ஒவ்வொரு வளர்ச்சியும் குறும்பையும் ஆசையா பார்த்துட்டு இருப்பேன். கோபத்திலயோ இல்ல பழி வாங்கவோ எதுனாலும் உன் கழுத்துல நான் தாலி கட்டுனது நிஜம். நீ பொண்டாட்டிங்கிற உரிமை உணர்வு என்னையும் அறியாம என்னோட இதயத்துல அழுத்தமா பழிஞ்சிருச்சு. ஊர்ல உள்ளவங்க விசாரிக்கும் போர்வையில அடிக்கடி அம்மா கிட்ட அங்க நடக்கிற நிலவரங்களை தெரிஞ்சுக்குவேன். உனக்கு எதுவும் திருமண ஏற்பாடுகள் நடக்கலங்கிற வரைக்கும் நான் நிம்மதி அடைஞ்சாலும் அடுத்து என்ன செய்யறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை எப்பாடுபட்டாவது எனக்கு உரிமையானவளா ஆக்கணும்னு மாத்திக்கணும்னு என் மனசு விருப்பப்பட்டாலும் உன்னுடைய கோபம் பாட்டியோட சம்மதம் அதுக்கு மேல நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன்ற அந்த தாழ்வு மனப்பான்மை எல்லாம் சேர்ந்து என்னை அடுத்தடி எடுக்க வைக்க விடாம முட்டைக்கு போட்டுருச்சு. இப்படியே தவிச்சுக்கிட்டு இருந்த வேலையிலதான் ஒரு நாள் அம்மா திடீர்னு நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ஊர்ல ஏதாவது விசேஷமா அப்படின்னு அடிக்கடி கேப்பாயடா. இப்ப அங்க கல்யாணம் உறுதி ஆயிடுச்சான் அப்படின்னு சொன்னாங்க. தாத்தா இன்னைக்குதான் சொன்னாருன்னு சொன்னாங்க. அப்படி சந்தோஷப்படவும் எனக்கு உயிரே இல்லை தெரியுமா என்று அந்நாளின் நினைவில் மனுவின் முகம் வேதனையை வெளிப்படுத்த மதியின் கரம் தன் இயல்பாய் அவனுடைய கரத்தை ஆறுதலாக அழுத்தியது. இன்னமும் அந்த அழுத்தத்தில் இருந்து பொழுதாக வெளிவர முடியாமல் அவளிடம் முயன்று முருவளித்தவன் அதிர்ச்சியில அசையாம நின்றுட்டு இருந்த என்ன பார்த்து புரியாம என்னடா நான் அம்மா கேட்டு உழுக்கவும் மெல்ல என்ன தைரியப்படுத்திக்கிட்டு யாருக்குமா கல்யாணம்னு கேட்டேன். நம்ம ஹரீஷுக்கு தான்னு என் முகத்தையே கவலையோட பாத்துட்டு இருந்தவங்க என்ன நினைச்சு ரொம்பவும் வருத்தம் ஆயிடுச்சு. என் தோளை தொட்டு நீ ஏதாவது உன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சிருக்கியான்னு மெதுவா கேட்கவும் என்ன சமாளிச்சுக்கிட்டேன். ஹரீஷுக்காக சந்தோஷம் வந்த நேரம் அம்மாவோட கேள்வி என் மனசுல ஒரு உறுதியை கொண்டு வந்தது. இந்த கல்யாணத்துல உன்னை எப்படியாவது தனியா பார்த்து எல்லாத்தையும் வெளிப்படையா பேசணும்னு முடிவெடுத்தேன். அம்மா கிட்டையும் ஹரீஷ் திருமணம் முடிஞ்சோன்னு நல்ல முடிவா சொல்றேன்னு சொன்னது அவங்களுக்கு ஒரே மகிழ்ச்சி என்று அதுவரை இருந்த இறுக்கம் துளைத்து இலகுவாக புன்னகைத்தான் மனு. அடுத்து என்ன தனிமையில சந்திச்சு நீங்க பேசுறதுக்கு நவநீத பாட்டியோட நடவடிக்கையால எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு என்ன சரியா என்றாள் மதி புரிந்து கொண்டவளாக. ஆமா, எது எப்படி மாறி இருந்தாலோ கடைசியில உன்னையே எனக்கு பொண்டாட்டியை இங்க கூட்டிட்டு வந்துட்டேனே என்றான் கண்களில் காதல் வழிய நிம்மதியாக. இமை கொட்டாமல் தன் விழிகளையே மௌனமாக பார்த்திருந்தவளிடம் இப்ப என்ன தோணுது உனக்கு என்று சிறு எதிர்பார்ப்புடன் கேட்டான் நாயகன். என நெற்றியை சுருக்கியவள் எதை பத்தி என்றாள் குழப்பத்துடன். என்ன பத்தி? நம்ம வாழ்க்கைய பத்தி. ஓ, கொஞ்சம் டைம் வேணுமாமா. ஒரே நேரத்துல நம்ம ரெண்டு பேருமே நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படையா பேசிட்டோம். அதுல நிம்மதியா இருந்தாலும் ஒரு மாதிரி மனசுல அழுத்தம் வந்துட்டே இருக்கு. பிளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க என்றாள் நெறிமதி தயக்கமாக. மெளிதாக புன்னகைத்துக் கொண்டவன் சரி அதுக்கு என்ன, நீ எப்போது போல இயல்பாரு. நம்ம வாழ்க்கை நம்ம கையில, அதை என்னைக்கு வேணாலும் தொடங்கலாம் என்றான் சுலபமாக. பளீரென்று முகம் வளர்ந்தவள் தேங்க்ஸ் மாமா என்றாள் களிப்புடன். தானும் நகைத்தபடி ஒரே சிரிப்புதான் என அவள் கன்னம் கிள்ளியவன் சரி கிளம்பலாமா என்று எழுந்து கொள்ளவும் இவளுடன் அவனுடன் இணைந்து நடந்தாள். உணவகம் ஒன்றின் முன் மன்மந்த் வண்டியை நிறுத்தவும் அவன் பின்னிருந்து கீழே இறங்கியவள் மறு நிமிடம் வாவ் ரொம்ப அழகா இருக்கே என்று அவற்றின் அமைப்பை கண்டு விழிகளை விரித்தாள். உணவகத்தின் நுழைவாயிலே ஒரு கானகத்திற்குள் செல்ல இருப்பதைப் போல அழகுற வடிவமைத்திருந்தார்கள். வெளியவே இப்படி சொன்ன அப்படியே இன்னும் உள்ள எப்படி இருக்குன்னு பாரு, வந்து பாரு என அவள் கையை பிடித்து அழைத்து சென்றான் மனு. நடந்து செல்லும் வழி நெடுகிலும் இரண்டு புறமும் மரங்களும் அதன் மீது படர்ந்த கொடிகளுமாக பச்சை நிறத்திலேயே பல நிறங்கள் கொண்டு கண்களுக்கு விருந்தளிக்க இயற்கையிலோ அல்லது உணவாத்தாரால் செயற்கையிலோ ஏற்படுத்தப்பட்ட தென்றல் காற்று வேறு அவள் மேனியை சில்லென்று தேடி சென்று அவளை செழிக்கச் செய்தது. முகம் முழுவதும் மகிழ்ச்சியில் மலர்ந்து விகசிக்க அனைத்தையும் ஆர்வத்துடனும் ஆசையுடனும் கண்டுகளித்தபடி கணவனுடன் ஏகாந்த நிலையில் சென்று கொண்டிருந்தாள் மதி. சென்னை வெயிலுக்கு இப்படி ஒரு இடமா? சான்ஸே இல்ல மாமா என்று உரைத்தபடி சுற்றிலும் விழிகளை சொல்லல விட்டு தன்னுடன் உரசிக்கொண்டு நடந்தவளை மோகத்துடன் பார்வையிட்ட அவள் கை விரல்களோடு தன் விரல்களை கோர்த்து இருக்க சட்டென்று முகம் மாறினாள் பெண். லேசான பதற்றத்துடன் படபடவென்று இமைகளை கொட்டியவள் இந்த திருட்டுத்தனம் தானே வேணாங்கிறது, இதுக்குதானே இங்க கூட்டிட்டு வந்தீங்க என்று முறைத்தாள். மறந்திருக்கும் அவள் முகத்தில் தீவிரம் இல்லாததை கண்டு கொண்டவன் ஆமா பெண்ண, கோயில்ல அழுத்தமா அப்படியே காட்டிக்கிட்டவள ஏமாத்தி மயக்கத்துல அழுத்த வேணாமா என்று அலட்சியமாக தோள்களை குலுக்கிக் கொண்டான்.
என கோபத்தில் கண்களை உருட்ட முயன்றவள் பக்கென்று சிரித்துவிட்டு, ஐயோ மாமா, என்னால இதுக்கு மேல நடிக்க முடியல என்று அவன் கோத்திருந்த கரத்தை எடுத்தே முகத்தை மூடிக்கொண்டாள். எனக்கும் நடிப்புல தெரியும் என்று கண் சிமிட்டுபவனை பார்த்து, உங்களை ஏமாத்த முடியுமா என முருவளித்தவள், இங்க பறவைகள் கூட இருக்கா என்ன, ஏதோ சத்தம் கேக்குதே என்று காதுகளை கூர்மையாக்கினாள். இருக்கு என்றவன் முடிப்பதற்குள்ளாகவே நின்ற மேலே மரங்களை சுற்றி பார்வையிட்டவள், எங்கு ஒண்ணு தெரியல என்று பறவைகளை அங்கே வலைவீசி தேடினாள். லூசு, பறவைகளை மரத்திலே விட்டு வச்சிருப்பாங்க, எல்லாம் பறந்துடாதா? அட ஆமா இல்ல. ஆமாவா இல்லையா? ஆமா, இதெல்லாம் ஓல்டு மொக்க என்று உதட்டை பிதுக்கியவளின் தலையில் ஒரு தட்டு தட்டியவன், அங்க பாரு என்று காண்பிக்க மீண்டும் மலர்ந்தவள் வேகமாக அங்கே சென்றாள். கிட்டத்தட்ட 10க்கு 10 என்ற அளவில் இருந்த பெரிய கூண்டில் உள்ளுக்குள் 4 பகுதிகளாக அறைகள் பிரிக்கப்பட்டு பல வண்ண குருவிகள், கிளிகள் என 2 பகுதிகளில் விடப்பட்டிருக்க, மற்ற 2இல் ஒன்றில் புறாக்களும், அடுத்தடுத்ததில் வெள்ளை மற்றும் பிரவுன் நிற முயல் குட்டிகள் 10-15 ஓடிக்கொண்டிருந்தன. சோ, எல்லாமே கொல்ல அழகு மாமா என்று பாரதி ராஜாவின் நாயகிகள் போல் நெறிமதி 2 கைகளையும் கன்னங்களில் வைத்து வியப்புடன் நிற்க, மனுவிற்கு உள்ளிருக்கும் அழகை விட வெளியில் நிற்பவளின் அழகுதான் மிகவும் போதை ஏற்றியது. தன்னை மறந்து நிற்கும் மனைவிக்கு ஒரு அச்சாரம் வைத்து தன் நினைவை ஊட்ட ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா என்று பார்வையை சுழற்றி பார்த்தால், சற்று தூரத்தில் இருந்த குடிலில் அமர்ந்து உணவு அருந்துபவர்களுக்கு இங்கே நடப்பது தெளிவாக தெரிய வரும் என புரிந்து பெருமூச்செறிந்தான். அவன் அசைவில் திரும்பி, என்ன மாமா என்றாள் அவனுடைய காதல் பைங்கிலி. இந்த இடத்த பார்த்ததும் எனக்கு ஒரு சிச்சுவேஷன் சாங் தான் ஞாபகம் வருது. என்ன பாட்டு என்றாள் மதி ஆர்வமாக. சின்ன கிளி வண்ண கிளி செய்தி சொல்லும் செல்ல கிளி, கூண்டுக்குள்ள வச்சதாறு சொல்லு கிளியே, யாரு யாரு அது யாரு, அவர் பேரு பேரு என்ன பேரு, சின்ன கிளி வண்ண கிளி சேதி சொல் செல்ல கிளி, என்னுடைய பேரை கேட்டதாறு கிளியே, யாரு யாரு அது யாரு, அவ பேரு என்ன அத கூறு என்று மனு ராகம் போட்டு பாடியபடி கூண்டை பற்றியிருந்த அவள் விரல்களோடு தன் விரல்களை உரசி விளையாடவும், தன்னை மறந்து அதில் சிறு வெட்கத்துடன் கட்டுண்டு இருந்தவள் அவன் முடித்ததும் மெல்ல மயக்கம் தெளிந்து நக்கலாக புன்னகைத்தாள். ஏன் விஜயகாந்த் பாட்டோட நிறுத்திட்டீங்க? அதுக்கு முன்னாடி சிவாஜி பாட்டு இருக்கே, அது ஞாபகம் வரலையா? ஹே குருவி, சிட்டு குருவி, அத பாடுங்களே மாமா என்று கடைவாயில் நாக்கை துருத்தினாள். சேச்சி, அதுல பொண்டாட்டி சரியில்லாம அவர் குருவி கிட்ட பாடுவாரு. இது அப்படி இல்லையே, ஹீரோயின் அவர் தோட்டத்துல வந்து திருட்டுத்தனமா குளிக்கும் பொழுது கேலி பண்ணி பாடுறது. அந்த சிச்சுவேஷன் சரி ரொமான்டிக்கா இருக்கும் என்றான் அரைவொழி மூடியபடி லயிப்புடன். அவன் பேச்சில் முகம் சிவந்தவள் தன்னை மறைப்பதற்காக, சரி சாப்பிட போலாமா என்றாள் வேகமாக. என்ன என்று முகம் சுளித்தான் அவள். சாப்பிட போலாமான்னு கேட்ட. நான் எவ்வளவு ரசனையா ஒரு விஷயத்த அனுபவிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடானா கூட சாப்பிட போலாமான்னு சொல்ற என முறைத்தான். சரி சரி முறைக்காதீங்க, வாங்க மாமா என்று சின்ன சிரிப்புடன் அவன் கரம் பற்றி இழுத்து கொண்டு நடந்தாள் மதி. ரசனை கெட்ட ஜென்மம் என்று அவன் வாய்க்குள் சத்தமாகவே முணுமுணுக்க இவளுக்கு அனைத்துமே கொண்டாட்டமாகத்தான் இருந்தது. ஒருவரை ஒருவர் முழுவதுமாக தெரிந்து கொண்டதில் ரொம்பவே மனுவின் புறம் நெகிழ்ந்திருந்த அவளின் இதயம் இந்த இடத்திற்கு வந்த பிறகோ முழுக்க முழுக்க தன் கணவனின் காதலில் மட்டும் குதூகலமாக மூழ்கிவிட்டது. ஓ, இங்க தனித்தனி டேபிள்ங்கிறதே தனித்தனி குடில்களா? ரொம்ப சூப்பரா இருக்கு மாமா, எங்க இருந்து இதை கண்டுபிடிச்சீங்க என்றாள் மனுவிடம் ஆவலாக. அட்லஸ் மேப்ல இருந்து கண்டுபிடிச்சேன் என்றான் அவன் கடுப்புடன். அப்பா, இன்னும் கோபம் போகவில்லையா? இப்ப என்ன, சரி வாங்க திரும்ப அங்கே போகலாம். நீங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஏதாவது பாட்டு பாடி என்ன நல்லா தூங்க வைங்க என்றபடி பறவைகள் கூண்டிற்கு திரும்ப நடந்தாள் மதி. அடி என பல்லை கடித்து அவளை ஒரே இழுப்பில் தன்னிடம் இழுத்தவன், ரொம்ப உதாண்டி கொழுப்புனக்கு, பொது இடமா இருக்கேன்னு பாக்குறேன், இல்லனா நடக்கிறதே வேற என கணவனாய் மன்மன் எச்சரிக்க அதை சரியாக புரிந்தவளும் என்று வார்த்தை வராமல் தடுமாறி திருத்திருவென்று விழிக்க மதியின் முகத்தை சில நொடிகளுக்கு கூர்ந்தவன், ஓ, இன்னும் இன்னைக்கு கணக்குக்கு உனக்கு எதுவும் தண்டனை தரல என சட்டென்று உற்சாகமானான். என்ன என்று பதறியவள் நோ என்றாள் ஒற்றை வார்த்தையில் பிடிவாதமாக. நோ எல்லாம் கிடையாது, ஒன்லி எஸ் தான். சரி வா, சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் என்று தன் எண்ணத்திற்கு சினங்களுடன் தலையாட்டி மறுக்கும் மனைவியை வலுக்கட்டாயமாக பிடித்திழுத்தபடி ஒரு குடிலை நோக்கி உல்லாசமாக நடந்தான் மன்வந்த். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.